வெல்கம் டு அவர் ஷோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் இந்த கிரேட் லெஜெண்ட் ஆதிஷ் வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவர். இப்போ சென்னை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீமியர் லீக்கில் மேன்செஸ்டர் சிட்டிக்காக ரொம்ப பெரிய பங்களிப்பு கொடுத்துட்ருக்காரு. வெல்கம் டு அவர் ஷோ ஆதிஷ். ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் ஆதிஷ். நான் வந்து காந்திபுரம், கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரம் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இப்போது என்னோடய ஃபுட்பால் கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ தான் என்னோடய ஃபுட்பால் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் எப்படி இவ்வளோ தூரம் ஷைன் ஆனேன்னா, என்னோடய பிடி சார் மனோஜ்குமார்னு சொல்லிட்டு அவர்னால தான் நான் வந்து இந்த மாதிரி ஷைன் ஆனேன். ஆதிஷ், உங்கள் சின்ன வயசில் நீங்கள் எவ்வளோ வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? என்னென்ன ட்ராஃபிலாம் விளையாண்டு ஜெயிச்சிங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் வந்து லீக் மேட்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்லேயே. அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால என்னை வந்துட்டு நேரு ட்ராஃபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி நடக்கும் அடிக்கடி. அதுக்கு வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கீ பிளேயராக ஆடினேன் நான் என்னோடய ஸ்கூலுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உயர்ந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்காக செலக்ட் பண்ணாங்க என்ன. ஓகே ஆதிஷ், நீங்கள் இப்போ தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ப்ரைம் ஃபார்ம்னு சொல்கிறாங்க, காட் லெவல் ஃபார்முக்கு நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் இந்தியா டீமில் 2 வருஷத்துலேயே செலக்ட் ஆகிட்டேன்னு எல்லாருமே பொறாமப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கில் நீங்கள் மேன்செஸ்டர் சிட்டிக்காக விளையாண்டுட்ருக்கீங்க. ஸ்ட்ரைக்கில் பிளேயிங் லெவலில் விளையாண்டுருக்கீங்க, மெயின் டீமில் இருக்கீங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது. சரி, அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் தான் உட்கார வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பே கொடுக்கல சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மேட்சாக விளையாண்டு நான் வந்து வெளியே நிறையா மேட்சஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவேன். அதனால தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா முன்னை விட நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். உங்கள் மேன் சிட்டி பிளேயரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யார் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிடிச்ச பிளேயர்னு இல்லை, எனக்கு வந்து பேசிக்காக எல்லாரோட ப்ளே பிடிக்கும் ரொம்ப. இதில் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து டெப்ரூன் பிடிக்கும், அப்புறம் ஹாலண்ட் வந்து எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பழக்கமான ரோட்ரிக் தான். அவர் வந்து எனக்கு நல்லா என் கூட நல்லா மிங்கிள் பண்ணி நல்லா பேச ஆரம்பித்தார். அப்புறம் வந்துட்டு ஹாலண்ட் இவங்க கூடலாம் நல்லா பேசி இப்போ வந்து அவங்க கூட இப்போ ப்ராக்டிஸ் எனக்கு வந்து குருவாக இருக்காங்க அவங்கெல்லாம். இப்போது அவங்க தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆதிஷ், 25 வயசுலேயே நீங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க. இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கீங்க, எஃப்ஏ கப் ஜெயிச்சிருக்கீங்க, இஎஃப்எல் கப் ஜெயிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் எல்லா கப்பும் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கும் ஜெயிச்சிங்க. அதை பற்றி நீங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் இப்போ ஜெயிச்சதுக்கு காரணமே. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட மேனேஜர் பேப் கார்டியோலா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களை வந்து ட்ரெயின் பண்ணார். மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, அவர் வந்து எப்படி வந்து டீமோடு சேர்ந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் வந்து நிறையா எண்டூரன்ஸு ஸ்ட்ரென்த்தனிங் இதுதான் முக்கியம் எங்களுக்கு. அதுக்காக வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆமாம். உங்கள் யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கில் எந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது? இந்த டீம் கூட எப்படா ஜெயிச்சதே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நினச்ச எந்த டீம்? டஃப்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. அதில் மெயினாக சொல்லணும்னா ரியல் மேட்ரிட் ஆடும்போது வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வந்து தோற்றுருவோம் தான் இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடச்சி நாங்கள் வந்து எப்படியும் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கோல் ஒன்று ஸ்கோர் பண்ணி நாங்கள் வந்து இப்போ ஃபைனல்ஸ்லேயும் ஜெயிச்சிட்டோம். இப்போ ஆதிஷ், நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு ரூமர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் இப்போ உங்களுக்கு மேன்செஸ்டர் சிட்டியில் 5 வருஷம் கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ரியல் மேட்ரிட் கூட இப்போ பிரேக் டவுன் கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் ரூமர்ஸ் தான். இப்போ வந்து நான் இந்த மேன்செஸ்டர் சிட்டிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது. அது எக்ஸ்பைரி ஆனால் தான் நான் வந்து அடுத்து முடிவு பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிஷ், இப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா போவீங்களா, இல்லாட்டி இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இருப்பீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே நல்லா செட் ஆயிருச்சு. இனி ஒரு 3 வருஷம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துச்சுன்னா நான் வந்து இதிலே மேன்செஸ்டர் சிட்டி கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நான் இங்கே தான் இருக்க பார்ப்பேன். அப்படி ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா வேணால் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆதிஷ், உங்கள் இந்த 5 நிமிஷம் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு.